சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு சவரன் தங்கம் 85,120 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சமாக கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்தது. ஒரு கிராம் வெள்ளி 159 ரூபாய்க்கு விற்பனை. சேர மண்டலத்தில் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் தவேக தலைவர் விஜய். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக நாமக்கல் செல்லும் விஜய். நாமக்கல்லில் அதிகாலை முதல் பல மணி நேரமாக காத்திருக்கும் தவேக தொண்டர்கள். மாவட்ட எல்லையிலிருந்து பரப்புரை வாகனத்தில் பயணிக்கவும் விஜய் திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் சர்க்கரை உள்ளிட்ட 5 அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்க அரசு உத்தரவு. கௌரவ அட்டைதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தவிர மீதமுள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மழை தொடரும். கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பாம்பன் துறைமுகத்தில் ஏற்றப்பட்டது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. பலத்த சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கனமழை காரணமாக ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிப்பால் தொழிலாளர்கள் வேதனை. காவிரியில் அக்டோபர் மாதத்திற்கு 20.22 டிஎம்சி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை வாரிய கூட்டத்தில் முடிவு. மழை பெய்தால் ஒழுகும் வீட்டில் அப்பாவுடன் வசிப்பதாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா மேடையில் கண்ணீர் விட்ட மாணவி. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டித்தர முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. திமுக அரசுக்கு அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பேச்சு. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் அமமுக பொதுச் செயலர் தினகரன் சந்திப்பு. அரசியல் களம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். சென்னை பம்மல் பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழப்பு. மின் இணைப்பை சரி செய்யும் போது விபரீதம். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் நவராத்திரி விழா கோலாகலம். சிறப்பு அலங்காரங்களில் அருள் பாலித்த அம்மன்களை தரிசித்த பக்தர்கள்.
மேற்கு வங்க மாநிலத்தில் களை கட்டிய துர்கா பூஜை பண்டிகை கொண்டாட்டங்கள். பல்வேறு வகையான துர்கை சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபாடு. அந்தமான் கடல் பகுதியில் மீத்தேன் வாயு இருப்பு கண்டுபிடிப்பு. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு முயற்சிக்கு ஒரு மைல்கல் என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பெருமிதம். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் போராட்டம். ஹமாஸிற்கு எதிரான போரை நிறுத்த வாய்ப்பே இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். பிணை கைதிகளை ஒப்படைத்தால் காசாவில் போர் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. போர் நிறுத்தம் தொடர்பாக முக்கிய தலைவர்களுடனான பேச்சு திருப்தியாக இருந்தது எனவும் பதிவு. பலூச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி நியூயார்க் ஐநா அலுவலகம் முன்பு பலூச் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன விடுதலை பற்றி பேசும் பாகிஸ்தான் பிரதமர் பலூச்சிஸ்தான் பற்றி பேசாதது ஏன் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேள்வி. நியூயார்க்கில் ஐநா அலுவலகத்திற்கு அருகே வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பு. நியூயார்க்கில் ஐநா அலுவலகத்திற்கு வெளியே திபெத்திய சமூக ஆர்வலர்கள் போராட்டம். திபெத் மீதான சீனாவின் அதிகாரத்தை எதிர்த்து முழக்கங்களை எழுப்பி கண்டனம். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவர் வரை சென்ற ஆட்டத்தை தன்வசப்படுத்தி வெற்றிக்கனியை ருசித்த இந்திய வீரர்கள்.